Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்கிறது வந்து மட்டன் சுக்கா ரெசிபி எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் மட்டனை நல்லா வாஷ் பண்ணுங்க. நல்லா 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு மட்டன்ல வந்து மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள் இது எல்லாம் எடுத்துட்டு குக்கர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டன்ல வந்து நல்லா இந்த காரம் ஃபுல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டி எடுத்து நல்லா போட்டு கலரிடுங்க. கலரி முடிச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா வந்து குக்கர்ல போட்டுட்டு 5-6 டைம் போட்டு விசில் வர அளவுக்கு வச்சிடுங்க. விசில் வர வரைக்கும் வச்சுட்டு ஓகே நல்லா கலரி விட்டுட்டு நம்ம குக்கர் போட்டுட்டு 5-6 விசில் வச்சிடுங்க. விசில் வச்சோடனே அந்த தண்ணி தனியா எடுத்துட்டு மட்டன் சுக்கா குழம்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அது தனியா செஞ்சுக்கோ. வேக வச்ச மட்டனை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு, பட்டை, லவங்கம் தாளிக்கிறதுக்கு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், பெப்பர். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த மட்டன் சுக்கா தேவையானது. ஸோ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதில் கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே வாங்க. இது நல்லா வெங்காயம் வதக்கிட்டே வரணும். வெங்காயம் வதக்கும் போது நல்லா பாருங்க எண்ணெய் தனியாக வருது, வெங்காயம் தனியாக வருது. நம்ம இருந்த பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே அதில் போட்டாச்சு. ஸோ நல்லா வதங்கணும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போடணும். ஸோ மஞ்சத்தூள், உப்பு நான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். மஞ்சத்தூள், உப்பு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பாருங்க வதக்கிட்டே வாங்க. நல்லா வதக்கும் போது நம்மளுக்கு எண்ணெய் தனியாகவும் வெங்காயம் தனியாக வரணும். ஸோ நம்ம மட்டன் சுக்கா செய்யறதுனால இதில் நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலே தான் செய்கிறோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வெங்காயம் வதக்கின பிறகு இதில் வந்து இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன் நான். இப்போ அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா வதக்கி வச்சுக்கிட்டே வாங்க. வதக்கிறதுக்கு உங்களுக்கு வேணா தட்டு போட்டு கூட கொஞ்ச நேரம் நல்லா வதக்க வைக்கலாம். நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து நம்ம இப்போ தக்காளி எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தக்காளியும் போட்டுட்டு பாருங்க நல்லா இப்போ நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்களா. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு தக்காளி எடுத்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண உங்களுக்கு எண்ணெய் தனியாக தக்காளி தனியாக நல்லா அது வந்து ஃப்ரை ஆன பிறகு வந்துடும். நம்மளுக்கு இது நல்லா வதங்கி வர வரைக்கும் கலரி விடுங்க. கலரி விட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. இல்லை தட்டு போட்டு வதங்கின பிறகு நம்ம அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே அதில் மீதி இருந்தது எல்லாமே போட்டு அதில் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா கலரி விட்டுட்டு பாருங்கள் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். நல்லா அப்படியே பார்க்க சவ நல்லா அழகா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வதங்கின பிறகு இதில் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரதுக்கு நீங்கள் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்ச பிறகு வதங்கின பிறகு பார்த்தீங்களா பாருங்க நல்லா வந்து உங்களுக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாமே எண்ணெய்ல தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச மட்டனை எடுத்து போட்டு மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விடுங்க. மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுட்டு நல்லா போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ மட்டன் சுக்கா நம்மளுக்கு ரெடி. கீழே இறக்கிட்டு அது மேலே வந்து கொத்தமல்லி இலையை போட்டு தூவிடுங்க. ஸோ மட்டன் சுக்கா நம்மளுக்கு ரெடி. நான் சண்டே ஸ்பெஷலில் வந்து மட்டன் சுக்கா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு எல்லாம் வச்சு நாங்கள் பண்ணோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.